அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வகுமார். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுராஜில் நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சுராஜில் நீ எல்லா மாடல் டிராக்டருக்கும் ஜிபிஎஸ் வந்துருங்க. ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் மினி டிராக்டர்லேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் ஜிபிஎஸ் வந்துருங்க. அந்த ஜிபிஎஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் எங்கே ஓடுது, என்ன பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ டீசல் போகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி சுராஜ் டிராக்டரில் ஜிபிஎஸ் மூலமாக பார்த்துக்கலாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் நியூ 969ங்க. நியூ 969 இந்த வருஷம் அப்டேட்டுங்க. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் லான்ச் ஆச்சுங்க. லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவுக்கு இந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல் இந்த ஏரியாலெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹெச்பி மார்க்கெட் அதிகங்க. அந்த மாதிரி ஹையர் ஹெச்பி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுராஜ் விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி இருக்கிற மார்க்கெட்லேயே ஹையர் ஹெச்பி எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 50 ஹெச்பி செய்கிற இடத்துல நம்ம ஹையர் ஹெச்பி போட்டு செய்கிறப்போ வேலை வந்து சீக்கிரம் முடியுங்க. அதுக்காக தான் இப்போ ஹையர் ஹெச்பிக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுராஜில் வந்த ஹையர் ஹெச்பி மாடலுங்க கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க. நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்கு. இதில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து மாற்றிக்கிறாங்க ஃப்ரண்ட்டில். அப்புறம் கம்பெனி டாப்புங்க, கம்பெனி கெனாப்பி, ஆப்ரேட்டர் சீட்டுங்க, ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா இப்படி நாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை ஒரு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சைலன்சருங்க, ஃப்ரண்டில் சைலன்சரு வந்து இந்த கார்டு வந்து எக்ஸ்ட்ரா கார்டு கொடுத்து இதை ஒரு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சுராஜ் 969 அந்த ரேட்டிங்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி இங்கே பேட்ரி பாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுராஜுங்கிற லோகோவெல்லாம் வச்சு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே பண்ணி நீட்டாக அந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மாடல் டிராக்டர் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுராஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹெச்பியில் 969ங்கிறது நல்லா இப்போ போயிட்டுருக்குதுங்க. க்ரீப்பர் ஸ்பீடில் எல்லாமே கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டில் கியரில் 16 ஃபார்வேர்டு 16 ரிவர்ஸ் கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்டேட் வந்து வரப்போகுதுங்க. இதுக்கு அடுத்த சீரீஸ் வந்து வரப்போகுதுங்க. அது இன்னும் சஸ்பென்ஸாக இருக்குது. அது 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுராஜில் இன்னுமே கொஞ்சம் ஹையர் ஹெச்பி மாடல் பார்த்தீங்கன்னா. ஸோ சுராஜில் 969 யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ் எல்லாத்தையுமே கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த நெகட்டிவுமே இல்லைங்க. ஸோ இல்லை, டீசல் மைலேஜ் வந்து மெயினாக நல்லா இருக்குதுங்க இந்த டிராக்டரில். மெயினாக நீங்கள் 70 ஹெச்பி கேட்டகரியில் எல்லா யூசேஜுக்குமே பார்த்தீங்கன்னா மெயினாக வாழை ஓட்டுறதுக்கு நல்ல மைலேஜ் வந்து இருக்குதுங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு வந்து வாழை உழவு வந்து அதிகமாக இருக்குதுங்க, அதிகமாக வந்து ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிராக்டர் வந்து சூஸ் பண்ணலாம். 900ங்களா 950 கிலோ ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க. இதில் அப்டேட் பண்ணதில் ஃப்ரண்ட்டில் ஒரு கூலிங் யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, சீட்டு, மேலே டாப்பு. சுராஜில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்பெனி டாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓல்டு சீரீஸில் கொடுத்தாங்க. நான் 978ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சுராஜில் வந்துச்சு. சுராஜில் அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அதில் ஓல்டு 744லலாம் கம்பெனி டாப் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் சுராஜ் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி டாப் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இதில் மேலே பார்த்திங்கன்னா சுராஜ்னு ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க, சுராஜுங்கிற அவங்களோட பிராண்ட் நேமு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பானட் ஏரியாவில் இந்த சுராஜுங்கிற இந்த பேட்ச் வந்து போட்டிருக்குறாங்க. நல்லா க்ரௌன் டச்சில் பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் கனெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுதாங்க அந்த ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் டிராக்டர் எங்கே ஓடுது என்னங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்குதுங்க ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா டயர் சைஸ் என்ன, இன்ஜின் என்ன, ஆக்சில் என்ன, கியர் பாக்ஸ் என்ன ஏது எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே அப்டேட் பண்ணிக்குதுங்க. ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் டயர் ஆப்ஷன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் 11.2க்கு 24ங்க, பின்னாடி 16.9க்கு 30ங்கிற டயர் வருங்க. ஃப்ரண்ட்டு பானட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் பானட்டுங்க, ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் வந்துருங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கூலர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த கூலர் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா இது வந்து கீர் பாக்ஸ் ஆயில் கூலருங்க. அந்த கூலர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. டர்போ இன்டர் கூலரு, ரேடியேட்டர் இருக்குங்க, ஏர் ஃபில்ட்ரு ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. இன்ஜினுக்கு காற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு 3 டைரெக்ஷனல் 3D வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் எடுத்தோன்னே சேஸ் இருக்குங்க. சேஸில் தான் ரேடியேட்டர், கூலிங் யூனிட்டு, ஆக்சில் எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டி ஃபேப்ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க இதில்.
ஸ்டேரிங்குமே பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஜின்னு பார்த்தாங்க சுராஜோட 3480 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 963 பார்த்தீங்கன்னா சிஆர்டியில் சிசி அதிகம் பண்ணிட்டாங்க. பழைய 963 இதே சிசி இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க, 3480 தான் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்னா டர்போ இன்டர்கூலர் இருக்காது. அந்த சீரீஸ் 3480 ஹெச்பி சிசி இன்ஜினை எடுத்து டர்போ இன்டர்கூலரை ஆட் பண்ணி 70 ஹெச்பியை கொடுத்துருக்குறாங்க. அந்த சேசஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் வரும். இதில் லேட்டஸ்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பழைய 969 இப்போ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குங்க. இதில் பம்பு பார்த்திங்கன்னா இந்த பம்பை பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இன்னும் 2 நாசில் தான் போகுது, இதில் 2 நாசில் தான் இருக்குதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சிஆர்டி பம்பில் நீங்கள் எல்லா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி தான் வருங்க. இந்த டியூப் மூலமாக பார்த்திங்கன்னா டீசல் வந்து ஒரு பைப்பில் ப்ரெஷராகி நின்று 3 சிலிண்டருக்கு போகுங்க. அதைத்தான் சிஆர்டி இன்ஜினுமாங்க, காமன் ரயில் டைரக்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நார்மல் பம்பு மெக்கானிக்கல் பம்பை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸ் இல்லைங்க, அது மட்டும் தான் சேஞ்சஸ்ங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் இந்த சிஆர்டிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து டேர்ம்ஸ் வந்து மாறிட்டே இருக்குதுங்க. டேர்ம் 3ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டது. இது வந்து டேர்ம் 4ங்க. டேர்ம் 6 வரைக்கும் இருக்குதுங்க. இப்போது டேர்ம் 4 வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருக்குதுங்க. இந்த டேர்ம் 4 அப்டேட்டுக்காக இந்த கேட்லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதுவும் டீசல் பம்ப்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் போச்சோட சிஆர்டி பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. அசோக் லைலாண்டு ஈச்சர் இதிலெல்லாம் வருதுல்லைங்க, அந்த மாதிரி பம்புங்க. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மெயின்டெனன்ஸ் வராது. சர்வீஸ் சென்டரும் ஆல் ஓவர் இந்தியா இருக்குதுங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னா கிளச் அமுத்துனுங்க. இதில் இன்னொரு அப்டேட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த டேஷ்போர்ட் ஏரியாவில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தாவே தெரியும். இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா மேஜராக கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்டைலிங்க, சிஆர்டியில் நியூ ஸ்டைலிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு, ஃபியூயல் மீட்ரு, அது போக பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜின் ஆர்பிஎம் உங்களுக்கு டிஜிட்டலாக தெரியுங்க. ட்ரிப் ஹவரு, டோட்டல் ஹவரு, ஃபியூயலு இதெல்லாமே தெரியும். அப்புறம் பிடிஓஎன் ஆர்பிஎம்மில் கிடைக்கும். 540E 540N ஆர்பிஎம்மில் கிடைக்கும். அதெல்லாமே இங்கே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கும். அப்புறம் ஸ்டேரிங் வீலில் இந்த ஆப்ஷனுங்க, இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. சவுண்டு பாருங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. இன்ஜின் 3 விதமாக பவரை வந்து மாற்றிக்கலாங்க. ஈக்கோ, பவரு, ஹாலேஜில் உங்களுக்கு பியூர் 70 ஹெச்பி பவர் வந்து கிடைக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு மோடை செலக்ட் பண்ணுறப்பமா 5 ஹெச்பி ட்ராப் ஆகுங்க. ஈக்கோவில் 60, 65, 70 அந்த மாதிரி 3 ஆப்ஷனாக கிடைக்குங்க உங்களுக்கு பவரை பொறுத்த வரைக்கும். சுராஜ்னாவே அந்த கர்ஜிக்கிற மாதிரி சவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ கூலரோட வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இதில் ஆப்ரேட்டர் சீட் பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்லாம் வந்துருங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி டாப்புங்க, ரோல் ஓவர் கெனாப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கெனாப்பியோடு வந்துடுதுங்க. இந்த அப்டேட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இந்த டிராக்டரில் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லாயிருக்கும். மக்கட் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ரியர் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி பிளான்டட் ஆக்சிலுங்க. பிடிஓவில் உங்களுக்கு 2 ஸ்பீடு வந்துடுங்க. 540 எக்கனமி அந்த மாதிரி 2 ஸ்பீடு இருக்குது. அதுக்கடுத்து 2-வே டிசி வந்துடுங்க, ரிவர்ஸ் ஃப்ளோவெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கடுத்து ஈஸி ஹிட்ச் கண்ட்ரோலுங்க. இதோட பொசிஷனை வந்து மாற்றிக்கிறாங்க பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஹிட்ச் எல்லாமே அதே சேம் தாங்க. பழைய மாடலில் வந்து அதே அப்டேட் அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய நம்ம சொந்த தயாரிப்பு டிராக்டருங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே இன்ஜினியரிங் பண்ணி
இந்தியாவிலேயே தயாரித்த முதல் பிராண்டு சுராஜுங்க. சுராஜுங்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்என்டியில் நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லோ ஹெச்பிலேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சுராஜ்னாலே 744 855 இருந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுராஜில் கிட்டத்தட்ட அந்தந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாடல் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னு சொல்ல வரேன்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிராக்டர் மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சுராஜில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்என்டி பண்ணி ப்ராடக்ட் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுராஜில் இந்த 969 பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேங்க. க்ரீப்பர் கீரில் எப்படி போகுது, லோ ஃபஸ்ட்டில் எப்படி போகுது, ஸ்டேரிங் எல்லாம் எப்படி கட் ஆகுது, பிரேக் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. நல்லா ஏறக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. 2 ஸ்டெப்பு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. சீட் நல்லா குஷனிங்காக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் நல்லா கால் வைக்கிறதுக்கு சௌரியமாக கொடுத்துக்கிறாங்க. பெடல் ஒர்க் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இன்ஜின் சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து க்ரீப்பர் கீர் போடுறோம் பாருங்கள். க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கீருங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைன்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் லோ கீர் வந்து க்ரீப்பர் கீராகவும், மீடியம் கீர் வந்து லோ கீராகவும், ஹை கீராகவும் இருக்காங்க. சிங்க்ரோனஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா கீர் வந்து நாய்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கு. பிரேக்கிங் எஃபிஷியன்சியுமே நல்லா இருக்குதுங்க. பிரேக் பிடிச்சா அப்படியே டப்புன்னு நிற்கிதுங்க. 4 வீல் டிரைவில் இருக்குதுங்க. இப்போ 2 வீல் போடுற மாதிரிங்க. 2 வீல்லையுமே நல்லா ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து இருக்குதுங்க. நல்லா இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லாவே கட்டிங் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிராக்டரில். டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வாழை ஓட்டுறது அதிகமாக இருக்குதுங்க. ஹெவியான கல்டிவேட்டரு எம்பி ஃப்ளோ வந்து போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லேசர் லெவலர் போட போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த டிராக்டர் வந்து எடுக்கலாங்க. என்னென்னா சுராஜில் வந்து இனி ஃப்யூச்சரில் ஏசி கேபினுக்கும் அப்டேட் பண்ணால் நல்லா இருக்குங்க. எல்லா பிராண்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஏசி கேபின் மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கஸ்டமருமே பார்த்திங்கன்னா இப்போ ஏசி கேபின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சுராஜ்லேயுமே பார்த்திங்கன்னா இனி ஃப்யூச்சரில் ஏசி கேபின் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுத்தா நல்லா இருக்குங்க. பெரும்பாலும் எல்லோரும் 50 HP ரேஞ்சில் ஏசி கேபின் எல்லா பிராண்ட்லேயும் எதிர்பார்க்குறாங்க. எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா 50 HPயில் ஏசி கேபினோட டிராக்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.